வணக்கம். தெருநாய்கள் விவகாரம் தற்பொழுது நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உருவெடுத்திருக்கக்கூடிய நிலையில், நாடு முழுவதும் இந்த தெரு நாய் பிரச்சனையை அதிகரித்து வருவதை தடுக்கக்கூடிய வழக்கில் மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் முக்கிய உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள், மருத்துவமனை வளாகத்தில் இருந்து தெருநாய்களை முழுவதுமாக பிடித்து முகாம்களில் அடைக்க உத்தரவிட வேண்டும் என்றும் தற்பொழுது அவர்கள் இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார்கள். நெடுஞ்சாலையில் சுற்றித் திரியும் விலங்குகளை பற்றிய புகார் அளிக்க அவசர கால எண்ணை அறிவிக்கவும் ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கல்வி, சுகாதார நிறுவனங்களில் தெருநாய்கள் நுழையாமல் தடுக்க வேலி அமைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. வேலிகளில் அமைக்கும் பணி 8 வாரங்கள் முடிக்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தெருநாய்கள் விவகாரத்தில் தற்பொழுது விசாரணை முடிந்து தற்பொழுது அந்த முக்கிய உத்தரவானது பிடிக்கப்பட்டிருக்கிறது. தெருநாய்கள் தொல்லை தொடர்பாக உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணை மேற்கொண்டது. இந்த வழக்கு கடந்த 27ஆம் தேதி விசாரணைக்கு வந்தபோது பதில் மனு தாக்கல் செய்யாத தமிழ்நாடு உள்ளிட்ட மாநில தலைமைச் செயலாளர்கள் நவம்பர் 3ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த நிலையில் உச்சநீதிமன்ற நீதிபதி விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வு முன்பு மத்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா நேற்று ஆஜராகி பதில் மனு தாக்கல் செய்யாத மாநிலங்களின் தலைமைச் செயலாளர்கள் நேரில் வருவதற்கு பதிலாக காணொலியில் ஆஜராக அனுமதிக்க வேண்டும் என்று முறையிட்டார். முறையீட்டை நிராகரித்த நீதிபதிகள் விலங்கு கருத்தடை விதிகளை நாடாளுமன்றம் ஏற்படுத்தியும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை, இது தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டோம், அதற்கும் நடவடிக்கை இல்லாமல் தூங்கிக் கொண்டுள்ளனர், நீதிமன்ற உத்தரவுக்கு மதிப்பில்லை, நேரில் வந்து விளக்கம் அளிக்கட்டும் என்றும் கடுமையான ஒரு உத்தரவினை அவர்கள் பிறப்பித்திருந்த நிலையில் தற்பொழுது அனைத்து மாநிலங்களின் சார்பிலும் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இந்த உத்தரவானது வெளியாகி இருக்கிறது. விரைவில் பார்த்தோமேனால் பேருந்து நிலையங்கள், அதே போன்ற மருத்துவமனைகள் உள்ளிட்டவர்களில் சுற்றித் திரியக்கூடிய அந்த தெருநாய்களை பிடித்து முகாம்களில் அடைத்து அவற்றை பராமரிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் ஒரு முக்கிய உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. இது பார்த்தோமேனால் சற்று ஆறுதல் தரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் குழந்தைகள் பள்ளி முடித்துக் கொண்டு வீட்டுக்கு திரும்பும் போதும் சரி, அல்லது இரவு நேரங்களில் தனியாக செல்லும் போது தெருநாய்கள் சுற்றி கொண்டு அவர்களை துரத்துவதும் அதே போன்று கடிப்பதும் வழக்கமாகி வருகிறது. கடந்த சில மாதங்களில் மட்டுமே தெருநாய் கடித்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றவர்களுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய நிலையில் இந்த முக்கிய உத்தரவினை உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது.